முடவத்துக்கால நல்லா சுத்தம் செஞ்சு தோல் சீவி ஒரு ஆளுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. அதில் 5 பல் பூண்டு, 10 சின்ன வெங்காயம், 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு, அரை தக்காளி, அரை பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. அதை தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு அப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் ஆகிற கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி அரைச்சி வச்ச பேஸ்ட்டை அதில் போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கினா போதும். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா போட்டு வதக்கிக்கோங்க. 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அது கல்லுப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. 20லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுட்டு அப்போது 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு, கொத்தமல்லி போட்டு, 1 சிட்டிகை பெருங்காயத்தூள் போட்டு இறக்கிட்டிங்கன்னா முடவாட்டுக்கால் சூப் ரெடி.